Our friends, time 07 February 9 ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு சாபட் டே. இந்த சாபட் டேயை பர்ஃபெக்டாக கடவுள் முன்னாடி முடிக்க கிருபை கொடுத்தார். ஓகே, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner, therefore, pray ye, your Father which art in heaven, hallowed be the name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. The kingdom come, they will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். You use this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debits as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. And lead us not the temptations, but deliver us from evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. இன்னைக்கு 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 29 வசனம். கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லை சத்துருக்களுக்கு அவனை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணிய போது அவன் தன் வீட்டிலே வாசமாய் இருக்கிறதையில். And it's come to pass when the king sat in his house, and the Lord hadn't give him rest around about from all his enemies. வசனம் 2. ராஜா தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும், கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும்போது தேவனுடைய சட்டை திரைகளின் நடுவே வாசமாயிருக்கிறதே என்றான். That the king said unto the Nathan the prophet, See now, I live in the house of this caterer, but the ark of the God and they were within currents. வசனம் 3. அப்பொழுது நாத்தான் ராஜாவை நோக்கி, நீர் போய் உம்முடைய இருதயத்தில் உள்ளபடியெல்லாம் செய்யும், கர்த்தர் உம்மோடு இருக்கிறாரே என்றான். And the Nathan said unto the king, Go, do all that is in thine heart, for the Lord is with thee. வசனம் 4. அன்று ராத்திரியிலே கர்த்தருடைய வார்த்தை நாத்தானுக்கு உண்டாகி அவர், And it's come to pass that night that the word of the Lord and come unto the Nathan, saying. வசனம் 5. நீ போய் உன் தாசனாகிய தாவீதை நோக்கி, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் வாசமா இருக்கத்தக்க ஆலயத்தை நீ எனக்கு கட்டுவாயா? இந்த இடத்துல கேட்குறார் கடவுளே. வசனம் 5. நீ போய் என் தாசனாகிய தாவீதை நோக்கி, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் வாசமாய் இருக்கத்தக்க ஆலயத்தை நீ கட்டுவாயா? அவருக்கும் பிடிக்குது ஆலயம். Go and tell me servants David, Thou said the Lord, and shall thou build me an house for me to dwell in. வசனம் 6. நான் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் நான் ஒரு ஆலயத்திலே வாசம் பண்ணாமல் கூடாரத்திலேயே ஸ்தலத்திலும் உலாவினேன். Whereas I have not endeavor in any house since the any time that I brought up the children of the Israel out of Egypt, even to this day, but haven't walked in this den and in the tabernacle. வசனம் 7. நான் இஸ்ரவேலாகிய என் ஜனத்தையே
மேய்க்கும்படி கட்டளையிட்ட இஸ்ரவேலின் கோத்திரங்களிலே ஒரு கோத்திரத்தையாவது நோக்கி, நீங்கள் எனக்கு கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட ஆலயத்தை கட்டாதிருக்கிறது என்ன என்று நான் இஸ்ரவேல் புத்திரருக்குள் உலாவி வந்து இவ்விடத்திலாவது யாதொரு வார்த்தையை சொன்னதுண்டோ? In all the place wherein I have the walked with all the children of the Israel, speak I words with any of the tribes of the Israel whom I commandment to the faith my people Israel, saying, You way build ye not me an house of the Kedar. வசனமேட்டு அப்பொழுது நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனத்திற்கு அதிபதியாய் இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்து உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து, Now therefore so shalt and thou say unto me servant David, Thus said the Lord of the host, I took thee from the sheepgoat, from following the sheep, to be ruled over me people over Israel. வசனம் 9. நீ போன இவ்விடத்திலும் உன்னுடனே இருந்த உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி, பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். And I was with thee its server, thou wentest, and I have cut off all thine enemies out of thine sock, and I have made thee a great name, alike unto the name of the great name that are in the earth. வசனம் 10. நான் என் எஜமானனாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி, அவர்கள் தங்கள் ஸ்தானத்திலேயே குடியிருக்கவும், இனி அவர்கள் அலையாமலும் முன் போலும் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேலே நியாயாதிபதிகளை கட்டளையிட்ட நாள் வரையிலே நடந்தது போல நியாயம் கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படாமலும் இருக்கும்படி அவர்களை நாட்டினேன். Moreover, I will appoint a place for me, my people Israel, my will and plan them, that they may dwell in place of their own, and move no more and natural shall and the children of the wickedness of like them any more as before time. வசனம் 11. உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாறவும் பண்ணினேன். இப்பொழுது கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். And as since the times that I command man, judge truth over my people Israel, and have the caused thee to the rest from all thine enemies, also the Lord and telleth thee that he will make thee an house. வசனம் 12. உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களுடனே நித்திரை பண்ணும்போது, நான் உனக்கு பின் உன் கர்ப்ப பிறப்பாகிய உன் சந்நிதியை எழுப்பு பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். And when these days be fulfilled, and thou shalt sheep with thee and fathers, I will set up thy seed after thee, which shall possess it out of the bowels, and will establish this kingdom. வசனம் 13. அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான், அவன் ராஜ்ய பாரத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். He shall build an house for my name, and I will establish the throne of this kingdom forever. வசனம் 14. நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான்.
அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷருடைய மிளறன்றினாலும் மனுபுத்திரனுடைய அடிகளினாலும் தண்டிப்பேன். I will be his father's, and he shall be my son. If he and commit iniquity, I will chasten him with the rod of man, and with these strips have the children of the man. வசனம் 15. உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். தாவீதை விட்டு விலக்க மாட்டேன்னு சொல்றாரு கடவுள். But my mercy shall not depart away from him, as I took it from Saul, when I put away before thee. வசனம் 16. உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். உன் ராஜசனம் என்றென்றைக்கும் நிலைப்பட்டு இருக்கும் என்கிறார் இன்று சொல்லி சொன்னார். And then house and the kingdom shall and be established for ever before thee thereon shall and be established forever. வசனம் 17. நாத்தான் அந்த எல்லா வார்த்தைகளின்படியே இந்த எல்லா தரிசனத்தின்படியும் தாவீதுக்கு சொன்னான். According to all these words and according to all this vision, so did Nathan speak unto David. வசனம் 18. அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். Then went King David in and said before the Lord, and he said, Who I am, O Lord God, and what is my house, that thou hast forgot me hitherto. வசனம் 19. கர்த்தராகிய ஆண்டவரே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்சம் காரியமாயிருக்கிறது என்று கர்த்தராகிய ஆண்டவராயிருக்கிற தேவரீர் உம்முடைய அடியனுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாயிருக்கும் காலத்து செய்தியை மனுஷர்கள் முறையின்படியே சொன்னாரே. And this was and hate small things in this saga, O Lord God, and but thou hast and speaken also of these servants, house for the great world to come, and is this the manner of the man, O Lord God. வசனம் 20. இனி தாவீது உம்மிடத்தில் சொல்ல வேண்டியது என்ன? கர்த்தராகிய ஆண்டவராய் இருக்கிற நீர் உமது அடியனை அறிவீர். And what can David say more unto thee? For thou Lord God canst thy servant. வசனம் 21. உம்முடைய வாக்கு தத்தத்தின் நிமித்தமும் உம்முடைய சித்தத்தின்படியும் இந்த பெரிய காரியங்களை எல்லாம் உமது அடியனுக்கு அறிவிக்கும்படிக்கு தயவு செய்தீர். For the words sake and according to thine own heart, hast thou done all these great things, to make thy servant can of them. வசனம் 22. ஆகையால் தேவனாகிய கர்த்தரே, நீர் பெரியவர் என்று விளங்குகிறது. நாங்கள் எங்கள் காதுகளாலே கேட்க சகல காரியங்களின்படியும் தேவரிற்கு நிகரானவர் இல்லை, உம்மை தவிர வேறு தேவனும் இல்லை. Wherefore thou art great, O Lord God, for there is no need like thee, neither is there any God beside thee, according to all that we have heard with your ears. வசனம் 23. உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு நிகரான ஜனமும் உண்டோ? பூலகத்து ஜாதிகளால் இந்த ஒரே ஜாதியை தேவன் தமக்கு ஜனமாக மீட்கிறதற்கும் தமக்கு கீர்த்தி விளங்க பண்ணுகிறதற்கும் ஏற்பட்டாரே. தேவரீர் எகிப்தில் இருந்து மீட்டு கொண்டு வந்த உம்முடைய ஜனத்திற்கு முன்பாக பயங்கரமான பெரிய காரியங்களை நடத்தி உம்முடைய தேசத்திற்கு அதிலிருந்து ஜாதிகளுக்கும் அவர்கள் தேவர்களுக்கும் உமது மகிமையை விளங்கச் செய்து
And what one nations in the earth is like the people, even like Israel, whom God went to the redeem. For a people to the himself, and to make him your name, and to do for your great things, and tribal, for they land before the people which thou redeem madest to thee from Egypt, from the nations and their and gods. வசனம் 24. உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலர்கள் என்றைக்கும் உம்முடைய ஜனமாய் இருப்பதற்கும் அவர்களை திடப்படுத்தி கர்த்தராகிய நீர்தாமே அவர்களுக்கு தேவரானீர். For thou hast done command should they serve the people Israel to be a people and unto thee forever. And thou Lord hadn't come become their God. வசனம் 25. இப்பொழுது தேவனாகிய கர்த்தாவே, நீர் உமது அடியனையும் அவன் வீட்டையும் குறித்து சொன்ன வார்த்தையை என்றென்றைக்கும் நிலைவரப்படுத்த தேவரீர் சொன்னபடியே செய்தருளும். And now, O Lord and God, the word that thou hast and speak, and conquering this servant, and conquering this house, establish it forever, and do as thou hast and said. வசனம் 26. அப்படியே சேனைகளின் கர்த்தர் இஸ்ரவேலின் மேலே தேவனானார் என்று சொல்லி உம்முடைய நாமம் என்றென்றைக்கும் மகிமைப்படுவதாக. உமது அடியனாகிய தாவீதின் வீடு உமக்கு முன்பாக நிலைவரப்பதாக. And let their name be and magnified forever, and saying, the Lord of the host is God over Israel. And let the house of this servant David be established before thee. வசனம் 27. உனக்கு வீடு கட்டுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தராய் இருக்கிற நீர் உமது அடியனின் செவிக்கு செவி கொடுத்தினீர். ஆகையால் உம்மை நோக்கி இந்த விண்ணப்பத்தை செய்ய உமது அடியனுக்கு மன தைரியம் கிடைத்தது. For thou, O Lord of the host, God of Israel, hast and revealed to thy servant, saying, I will and build and thee an house. Therefore it and thy servant found in this heart to the this prayer unto thee. வசனம் 28. அப்பொழுதும் கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே தேவன், உம்முடைய வார்த்தைகள் சத்தியம். தேவரீர் உமது அடியனுக்கு இந்த நல்ல சேஷங்களையும் வாக்குத்தத்தம் பண்ணினீர். And now, O Lord God, and thou art that God, and their words be true, and thou hast and promised this goodness unto thy servants. வசனம் 29. அப்பொழுது உமது அடியனின் வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படிக்கு அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தர்தானே ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியனின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பதாக என்றான். Therefore now and let it please thee to be bless the house of the servants, that it may continue forever before thee. For thou, O Lord God, hast and speaken it, and with thee blessing let the house of the servants be blessed forever.